இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு மக்களவை தொகுதி மற்றும் ஒரு மாநிலங்களவை சீட்டு ஒதுக்க திமுக தற்பொழுது திட்டம் தீட்டியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து தற்பொழுது திமுக இந்திய கம்யூனிஸ்ட் இடையே இன்று பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா, விவரங்கள் என்ன? தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வர இருக்கக்கூடிய நிலையில் திமுக அதன் கூட்டணி கட்சிகளுடன் தொடர்ச்சியாக அந்த பேச்சுவார்த்தை என்பது தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் முதற்பட்ட பேச்சுவார்த்தையில் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இரண்டாவது கட்சியாக இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பேச்சுவார்த்தைக்காக மாலை 4 மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினருடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட இருக்கிறது. இந்த தொகுதி பங்கீடு தொடர்பாக கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழுவினர் திமுக சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழுவினர்களுடன் இந்த வகை பேச்சுவார்த்தை என்பது நடத்த இருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் திருப்பூர் மற்றும் நாகப்பட்டினம் 2 தொகுதிகளை கம்யூனிஸ்ட் கட்சி பெற்று போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தது. இந்த நிலையில் இந்த முறை நாகப்பட்டினம் தொகுதியை திமுகவிற்கு வழங்க வேண்டும் என்று நாகப்பட்டினம் நிர்வாகிகள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்று இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாக ஒரு தொகுதி, அதாவது திருப்பூர் தொகுதி அல்லது ஏதேனும் 40 தொகுதிகளில் ஒரு தொகுதியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்க இருப்பதாகவும், அதே போல ராஜ்யசபாவில் ஒரு தொகுதியை வழங்க இருப்பதாகவும், ராஜ்யசபாவில் ஒரு இடமும் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் ஒரு தொகுதி என்ற அடிப்படையில் 2 இடங்கள் வழங்க பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று மாலை 4 மணிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அதே போல திமுகவிற்கு இடையே பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. திமுகவின் தலைமையிடமாக அண்ணா அறிவாலயத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இன்று வரும் பொழுது பேச்சுவார்த்தையின் போது 4 விருப்ப தொகுதிகளை வழங்க இருப்பதாகவும், அதற்கான பட்டியலை திமுகவின் பேச்சுவார்த்தை குழுவினர்களிடம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வழங்குவதற்கான திட்டம் என்பது போடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 4 விருப்ப தொகுதிகளிலிருந்து 2 தொகுதிகள், அதாவது மக்களவை தொகுதியில் 2 தொகுதிகளிலும் அதே போல ஒரு மாநிலங்களவை கேட்க இருப்பதாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு மக்களவை தொகுதி மட்டுமே ஒதுக்குவதற்கும் அதே போல ஒரு மாநிலங்களவை தொகுதியை ஒதுக்குவதற்காக திமுக திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் 2 தொகுதிகளாவது வழங்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவிடம் இன்று கேட்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.